18 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா இருக்க போறீங்க விருச்சிக ராசிக்காரங்க. எனக்கு தெரிஞ்சு 16-17 வருஷத்துக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய வெற்றி விருச்சிக ராசிக்காரர்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, உங்களுடைய சொந்தக்காரங்க மேலே போனால் அவங்களே உங்களை அண்ணாந்து பார்ப்பாங்க. நீங்கள் கோபுரமாக இருக்க வேண்டிய நேரத்தில் இருக்கும்போது கீழே இருக்கக்கூடிய குப்பைகளிடம் உங்களுடைய தொந்தரவை பண்ண வைக்கும். எப்போ வரைக்கும்னா ஜூன் வரைக்கும். கண்டிப்பாக பிள்ளைகள் மூலமாக ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ஒரு இதுக்கு மேலே உனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி கீழே விழுந்தவனை கூட குரு அப்படி கையை பிடிச்சி ஒரு மூட்டையை கொடுத்தா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி நிறைய விருச்சிக ராசிகளுக்கு மூட்டையாக நகை அடமானம் எடுத்து விடுவார்களா? கண்டிப்பாக எடுக்கும். அடுத்து 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடியது மகரம் அப்படின்ற வீட்டை. அந்த மகர வீடு நில வீடு. அது அப்போ உங்களுடைய முயற்சி. இதுவரைக்கும் பேசாம இருந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பேசி காரியத்தை சாதிப்பார்கள். அதன் மூலமாக அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை புது வருடம் என்ன மாதிரி ஒரு சர்ப்ரைசஸ் கொடுக்க காத்திருக்கு? ஏன்னா பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய சனி மாற்றங்கள் தரப்போறாரு. 9ல் குரு வருது. ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க. குரு என்ன மாதிரி ஏற்றத்தை தரப்போகுது? 10ல் இருக்கக்கூடிய கேது எதுல கவனம்ன்ற ஒரு விஷயத்த சொல்ல போகும். விரும்பியது எல்லாம் செய்ய போறாங்க விருச்சிக ராசிக்காரங்க. இது வரைக்கும் கட்டுண்ட நிலைமையிலேருந்து அப்படி கட் பண்ணி விட்டா அந்த இதை எப்படி பிச்சுட்டு போகுமோ அந்த மாதிரி, இல்லாட்டி ஒரு அணையில் கட்டி வச்சிருந்த ஒரு தண்ணியை திறந்து விட்டா எப்படி ஸ்பீடாக போகுமோ அந்த மாதிரி விருச்சிக ராசியோட ஸ்பீட் அந்த தடவை தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பயிற்சி, 2 பயிற்சி, 3 பயிற்சின்ற மாதிரி 18 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா இருக்க போறீங்க விருச்சிக ராசிக்காரங்க. எனக்கு தெரிஞ்சு 16-17 வருஷத்துக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய வெற்றி விஸ்வரூப வெற்றியாக இருக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு விருச்சிக ராசிக்காரர்கள் நான் அழுத்தமாக சொல்ல வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த ஒரு இதுக்கு தான் அவங்க தவிச்சிட்டு இருந்தாங்க. விருச்சிக ராசிக்கார பெண்கள்னாலே நான் பொதி சுமக்கிறவங்கன்னு சொல்லுவேன். அதுக்கு வீட்டுக்காக அவ்வளோ சுமக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. இந்த அவர்களுக்கான கொஞ்சமாவது பொதியை நான் ஷேர் பண்ணிக்கிறேன்ற மாதிரி கூட வர்றவங்க அதுக்கான வேலைகள்லாம் பார்ப்பாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 5ல் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணும் அப்படின்னா, இது வரைக்கும் பிள்ளைகள் மூலமாக தொந்தரவை பண்ண வைக்கும். எப்போ வரைக்கும்னா ஜூன் வரைக்கும். கண்டிப்பாக பிள்ளைகள் மூலமாக ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ஒரு கலக்கங்கள், பிள்ளைகள் குறித்த ஒரு வருத்தம் இதெல்லாம் நிற்கும். ஆனால் ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் பிள்ளைகள் மூலமாக பெருவை, பிள்ளைகள் மூலமாக சந்தோஷம், பிள்ளைகள் மூலமாக கௌரவம்னே வரும். 5ஆம் இடம் இயங்க போதுன்னா வேற என்ன வேணும்? எல்லா வீட்டையும் திறக்கிற மந்திரச்சாவியே 5ஆம் இடம் சொல்லிக்க மாதிரி பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாம் கிடைக்க போகுது. நிறைய தொழிலதிபர் ஆக போகிறாங்க விருச்சிக ராசிக்காரங்க. இந்த தடவை நிறைய எனக்கு தெரிஞ்சு சோலார் எனர்ஜியோட கனெக்ட் ஆகும். சோலார் எனர்ஜிக்குள்ளே என்ட்ரி ஆவாங்க. ஏன்னா ஆரம்பிக்கும் போது சூரியனுடைய அமைப்பு நல்லா இருக்குது. நிறைய பேர் சோலாரோட கனெக்ட் ஆவாங்க. சோலார் எனர்ஜியோட வீட்டுக்கு சோலார் போகணுன்ற தாட் வரும். இல்லை நம்ம சோலார் பிஸ்னஸ் போகணுன்ற எண்ணம் வரும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா சக்ஸஸ். சனியும் அதற்கு ஆமேன் அப்படின்னு சொல்லுவார். அந்தளவுக்கு தொழில் முன்னேற்றம் அபரிவிதமாக இருக்கும். இதை தாண்டி 10ல் ஒரு பாவியாவது வேணும்னு சொன்னது கரெக்டு தான். ஆனால் கேது மாதிரியான ஒரு பாவி இருக்குதுன்றது நிறைய தடைகளை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார் வியாபாரத்தில். அவர் அடுத்து செப்டம்பருக்கு மேலே 9ஆம் இடத்திற்கு போகும்போது ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு வேலையில் கிடைக்கும். எனக்கு குருவோடைய பொசிஷன் இந்த 9ஆம் இடத்துல வர்றது, இந்த ஓடி போனவனுக்கு ஏன் 9ல் குருன்னா ஓடி போனவன்ற கூட நல்லது கிடக்கும் அப்படின்ற மாதிரியான அர்த்தம். இதுக்கு மேலே உனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி கீழே விழுந்தவனை கூட குரு அப்படி கையை பிடிச்சி ஒரு மூட்டையை கொடுத்தா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி நிறைய விருச்சிக ராசிகளுக்கு மூட்டையாக பணம் கிடைக்க போகுது. கேட்க நல்லா இருக்கு மேடம், பார்க்க நல்ல கமெண்ட்லாம் தயவு செஞ்சு போடாதீங்க. நான் நம்புறேன் நீங்கள் எங்கேயோ இருக்கிற ஆள், நீங்கள் நம்பினா தான் சரிப்பட்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை விஸ்வரூப வெற்றி தான். விரும்பியது எல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு உருவாக போகிறது. ஏன்னா 5ல் சனி இருக்கிறது அப்படின்றது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே அவர்கள் அந்த சந்திரன் நீச்சம் அடைஞ்ச ஒரு வீடு. மன ரீதியான குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் பேசிக்காவே. இந்த சனியும் போய் 5ல் உட்காரும்போது இன்னும் மன ரீதியான குழப்பத்துக்குள்ளே இருப்பாங்க. ஆனால் குரு ஏய் நோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜாதகரை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுவாங்க. அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் அவங்களே கொடுத்துப்பாங்க. இது அவ்வளோவா பார்த்துட்டா இதெல்லாம் பார்த்துட மாட்டோமா அப்படின்ற மோட்டிவேஷன் அவர்களுக்கு வரும். அது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கான விஷயங்கள் சரியாக போயிடும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எனக்கு இதுதான் அதுதான் பிரித்து சொல்ல தெரியல. விஸ்வரூப வெற்றி கிடைக்க போகுது. வெற்றி மேல் வெற்றி குவிய போகுது. நீங்கள் சரியாக முறையாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அடுத்த ஒரு கோடீஸ்வரன் குரோபதி நீங்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. குரு இப்போ 9ல் வந்துருச்சு. நிறைய பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைகளால் பிரச்சனை இருந்திருக்கலாம். நிறைய பேர் இந்த இடம் வாங்கணும், சொத்து வாங்கணும், இல்லை விற்கணும், இல்லை எனக்கு குழந்தைக்காக நான் முயற்சி பண்ணுறேன், இல்லை இந்த குரு கடகத்துக்கு வர்றதுனால 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு, நகை வாங்கிடுவேனா, அடமானத்தில் இருந்த நகை வந்துருமா, யோகம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜாக்பாட் அல்லது லாட்ரி யோகம் காத்துட்ருக்கா? விருச்சிக ராசிக்காரங்க கார் வாங்குவாங்க, கார் மாற்றுவாங்க, இல்லை கார் வாங்குறதுக்கான யோகம் இருக்கும். என்ன பிராண்டு வாங்குவாங்க? அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். இன்னும் நிறைய பேர் ஒயிட் கலர் டேஷ் கலரில் கார் வாங்குவாங்க. அது வாங்குறதுக்கான யோகம் சேரும். அதே மாதிரி சைக்கிள் இருந்தால் 2 வீலர் வாங்குவாங்க, 2 வீலர் வச்சுக்கோங்க கார் வாங்குவாங்க. அந்த அளவுக்கான வாய்ப்புகள் வரும். நகை
அடமானம் எடுத்து விடுவார்களா? கண்டிப்பாக எடுப்பார்கள். விருச்சகத்த பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, ஒண்ணு நெறைய ட்ரை பண்ணுவாங்க. ஆனா வெளில சொல்ல மாட்டாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேல அச்சீவ் பண்ணி தூக்கி போட்டு உட்காந்துருவாங்க. இந்த மூட வந்து குரு மாத்த போறாரு. அப்ப திரும்ப திரும்ப ட்ரை அகைன் பண்ணாம ஒரு தடவ ட்ரை அடிச்சாலே கரெக்ட்டா கேரம் போர்டு காயின் விழ போகுது. பின்னாடியே ரெட்டும், பின்னாடி ஒயிட் எல்லாமே விழ போகுது. அதனால பிரச்சனை இல்ல. இதுவரைக்கும் செக் மட்டுமே வச்சுட்டு இருந்த வாழ்க்கையில இந்த தடவ அவங்க தான் கிங்கா மாறப் போறாங்க, ராணியா மாறப் போறாங்க. பிரச்சனை இல்ல. ஸோ நகை வாங்குவார்களா? கண்டிப்பாக வாங்குவார்கள். நகை வாங்குவதற்கான யோகம் கண்டிப்பா இருக்கு. அதே மாரி நெறைய விருச்ச ராசிக்காரர்கள் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. வீடு வாங்கியே தீருவார்கள். ஏன்னா, குரு பார்க்கக்கூடிய அமைப்பு 5ஆம் பார்வையாக உங்களையே பார்க்குறாரு ஃபர்ஸ்ட்டு விஷயம். அடுத்து 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடியது மகரம் அப்படின்ற வீட்ட. அந்த மகர வீடு நில வீடு. அது அப்போ உங்களுடைய முயற்சி எடுத்தீங்கன்னா வீட வாங்குவீங்க. நீங்க முயற்சி எடுத்தா கண்டிப்பாக வீடு வாங்குறதுக்கான யோகம் 100 விழுக்காடு உண்டு. இந்த ஷார்ட் டிராவல்ன்னு சொல்லுவாங்க. நீங்க இப்ப வசிக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷத்துக்குள்ள போயிட்டு வரக்கூடிய இடமா பார்த்து உங்க கண்ல போட்டு நீங்க வாங்கிடுவீங்க. அந்த ஏரியா விட்டு மாற மாட்டீங்க. உங்களுக்கு விருச்சகத்துல சந்திரன் தான் இருக்கணும்ல மேம். விருச்சகத்துல என்ன பிளான் இருந்தாலும் இந்த தடவ நீங்க வீடு வாங்குவீங்க. வீடு மாற்றம் நிகழும். வீட மாத்தியே தீருவீங்க. அது வந்து வாய்ப்புகள் சனி குடுப்பார். வாடகை வீடா இருந்தாலும் சரி மாறிடுவாங்க. மாறிடுவீங்க. கண்டிப்பா மாறுவீங்க. ம். மாறுறதுக்கான வாய்ப்பு இடமாற்றம் நிகழும். 3ஆம் இடம் வலுக்கும்போது கண்டிப்பா நீங்க டிராவல் பண்ணி தான் ஆகணும். டிரான்சிட் ஆகி தான் ஆகணும். இதுவரைக்கும் மனசுல இருக்கும் சொல்ல முடியாம இருப்பீங்க. இந்த தடவ கம்யூனிகேஷன் ஸ்கில் அபரிவிதமா இருக்கும் விருச்சிக ராசிக்காரர். பேசியே காரியத்த சாதிப்பாங்க. இதுவரைக்கும் பேசாம இருந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பேசி காரியத்தை சாதிப்பார்கள். அதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கும். புதிய நண்பர்களுடைய தொடர்பு கிடைக்கும். அதன் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. நெகட்டிவாலாம் ஒண்ணுமே இல்ல. பணவரவு அதிகமா இருக்கும்னு இருக்கீங்க. சந்தோஷமான விஷயங்கள். இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது, ஆரோக்கியம்ன்றதுல எங்க கவனமா இருக்கணும்? கண்டிப்பா ஆரோக்கியத்துல எங்க கவனமா இருக்கணும்னா, அவங்களுடைய ஸ்பவுஸோட உடல்நிலையில கவனமா இருக்கணும். விருச்சிக ராசிக்காரங்க ஸ்பவுஸுக்கு ஏதாவது பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகளை சனி குடுப்பார். அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய இடம். இன்னும் கொஞ்சம் அழுத்தமா ஒரு 45 வயசு, 50 வயசு தாண்டிடுச்சு விருச்சிக ராசிக்காரர்கள் அவங்களுடைய கணவனுக்கோ, இல்ல மனைவிக்கோ ஹார்ட் சம்மந்தப்பட்ட இடத்துல கவனமாக இருக்கணும். இந்த வயது ஒத்தவர்களுக்கு மட்டும் அந்த தசாபுதியை கால்குலேட் பண்ணி சொல்றேன். கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாரி இந்த 9ஆம் இடத்துல வரக்கூடிய கேது நெறைய கோவில் மார்க்கம், நெறைய ஞான மார்க்கம் அதெல்லாம் கொண்டு போய் விடுவாரு. இன்னொன்னு சொல்றேன். விருச்சிக ராசிக்காரர்களுடைய குழந்தைகள் ஃபாரின் போவாங்க. 9ஆம் இடத்துல உட்கார்ந்து 5ஆம் பார்வையா பார்க்குறாரு. கண்டிப்பா உங்க குழந்தை ஃபாரின் போய் படிக்கணும். இல்ல உங்க குழந்தை அதாவது வெளியூர், வெளிமாநிலம் எல்லாம் இத தான் இண்டிகேட் பண்ணும். வெளியூருக்கு போய் படிக்கணும். வெளி மாநிலத்துக்கு போய் படிக்கணும். இப்ப நான் சென்னையில இருக்கேன். என் பிள்ளை பெங்களூர்ல கண்டிப்பா பெங்களூர்ல போய் படிக்கும். அந்த மாரி குழந்தைகள் வேற ஊருக்கு போவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு உண்டு. இல்ல நான் ஒரு இடத்துல இருக்கேன். என் ஸ்பவுஸ்ல ஒரு இடத்துல இருக்கான்ற மாரி கொஞ்சம் பிரிவினையும் அது சில விஷயத்துல குடுக்கும். ஸோ இடம் மாற்றம் கண்டிப்பாக உண்டு. தொழில் மாற்றம் கண்டிப்பாக உண்டு. ஆரோக்கியத்தில் முதுகு தண்டுவடத்தில் கவனமாக இருக்கணும். ஸோ விருச்சிக ராசிக்கு இவ்ளோ சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கீங்க. அடுத்த 1 வருடம் பாசிட்டிவா இன்னும் அழகா கொண்டு போறதுக்கு என்ன கோவில் வழிபாடு பண்ணிக்கலாம்? வாழ்வியல் முறையில எந்த விஷயத்த அவங்க செய்யக்கூடாது? என்ன கலர் அண்ட் மேஜிக்கல் நம்பர்? விருச்சிக ராசிக்காரர்கள் ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன செய்யக்கூடாது அப்டின்னா, உங்களுடைய சொந்தக்காரங்கள நம்பக்கூடாது. நீங்க கீழ என்ன தப்பு தப்பா சொன்னாலும் பரவால்ல. சொந்தக்காரங்கள நம்புறதுன்றது வேற. இந்த தடவ அவர்கள் மூலமாக தான் பிரச்சனை வரும். எப்பயுமே வாழ்க்கை அப்படிதான் ஓடுதுன்னா, ஹைஃபை பண்ணிக்கோங்க. பழகிடும் உங்களுக்கு. இது என்னன்னா, ஒரு பிரச்சனை வந்தா தானங்க நம்மளுடைய திறமை வெளிப்படும். அப்ப அவங்க உங்கள திறமைசாலியா மாத்த போறாங்கன்றது உண்மதான். இருந்தாலும் அந்த பார்வை புலன் இந்த சொந்த பந்தம் சொல்லக்கூடிய இடத்துல நம்மள ஒரு மாரி பேச வச்சு, இல்ல அவங்ககிட்ட நம்ம பேசாம அவளுக்கு திமிரு வந்துருச்சு. அவனுக்கு திமிரு வந்துருச்சு. புரியுதா? இவங்க வளர்ந்தாலே அவங்க ஒரு மாரி பேசக்கூடிய நிலைமை. இதெல்லாம் கண்டுக்காம இருந்தாலே எனக்கு தெரிஞ்சு போதுமானது. தயவு செஞ்சு ரிப்ளை பண்ணாதீங்க. நான் விருச்சிக ராசிக்காரருக்கு வேண்டி விரும்பி கேட்கறது, நீங்க அசுர வளர்ச்சியை நோக்கி போறீங்க. இந்த கீழ இருக்கிறதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க மேல போ முடியாது. நீங்க கீழயே தான் உட்கார்ந்திருக்கணும். மேல போனா அவங்களே உங்கள அண்ணாந்து பார்ப்பாங்க. நீங்க கோபுரமா இருக்க வேண்டிய நேரத்துல இருக்கும்போது, கீழ இருக்கக்கூடிய குப்பைகளிடம் உங்களுடைய நேரத்தை கொடுக்காதீர்கள். நான் இவ்ளோ ஆஷா பேசுறேன்னு நெனைக்காதீங்க. ஏன்னா, அவங்க உங்கள கால் பின்னாடி உங்கள குழி தோண்டி பதிப்பதற்கு நாட் ஒன்லி சொந்தக்காரங்க உங்க கூட இருக்கிறவங்களும் ரெடியா இருக்கார்கள். அதனால இருக்கிற இடத்தில் கவனம். நம்ம யார நம்புறோமோ, ரகசியங்கள் பரம ரகசியமாக இருக்கட்டும். 5ஆம் இடத்துல சனி வரும்போது ரொம்ப ரொம்ப கவனம். மன ரீதியா யார்ட்டயாவது போய் ஒப்பிச்சிட மாட்டோமான்னு தோணும். நம்ம யாராவது சொல்லிட மாட்டோமான்னு தோணும். யாராவது கொஞ்சம் ஆறுதலா சாஞ்சிட்டாங்கன்னா, அவங்க கிட்ட போயிட மாட்டோமான்னு தோணும். இந்த இடத்துல கவனமா இருக்கணும். இத மட்டும் செய்யாதீங்க. நான் இன்டைரக்ட்டா சொல்றேன். நீங்க டைரக்ட்டா புரிஞ்சுக்கோங்க. விருச்சிக ராசி பெண்களும் சரி, ஆண்களும் சரி, நம்ம வீட்ல இருக்கவங்க தான் நம்மளுக்கு எப்பயும்ன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். மத்தபடி எல்லாமே நல்ல விஷயம் தான். யாரையும் நம்பி எந்த ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம். இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. வேண்டவே வேண்டாம். அத மட்டும் பண்ணிடாதீங்க. அது பண்ணாம இருந்தாலே போதும். பெரிய இழப்புல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்டின்னா, எனக்கு தெரிஞ்சு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா அஷ்டலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும், மாற்றத்தையும் தரும். நீங்க அஷ்டலட்சுமி கோவில் போகணும்னு அவசியமே இல்ல. ஓம் ஸ்ரீம் ஓம் இந்த மந்திரத்த நீங்க சொல்லிட்டே இருந்தாலே லட்சுமி உங்ககிட்ட வந்து உட்காந்துருவா. முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழமையும், செவ்வாய்க்கிழமையும் சாம்பிராணி போட்டு, அந்த சாம்பிராணியில கொஞ்சோண்டு வெண்கடுகு போட்டு வீடு ஃபுல்லா இது பண்ணுங்க. மருதாணி விதைகள் போட்டு சாம்பிராணி போட, போட விருச்சிக ராசிக்காரர்கள் வீட்டில் சுபிட்சம் வரும்.
லட்சுமி வந்து குடியேற ஆரம்பிச்சிருவா. அஷ்டலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதை தாண்டியும் உங்களுக்கு முடியும்னா குருவாயூரப்பருடைய கோவிலுக்கு இல்லை அந்த கண்ணனை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. குருவாயூரப்பர் ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கிறது பிள்ளைகள் மூலமாக வரக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்கள் மனக்கசப்பு படாமல் இருப்பதற்கு நாட் ஒன்லி பிள்ளைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இது கிடைக்கல, அதுக்கெல்லாம் இந்த குருவாயூரப்பனுடைய வழிபாடு மிகச்சரியான யோகத்தை கொடுக்கும். இந்த 2 வழிபாடும் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடாக அமையும். என்ன நம்பரை நீங்கள் வந்து பயன்படுத்தினா மேஜிக் நடக்கும் அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இந்த நம்பரை வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு கிரீன் கலர் பென்ல எழுதுங்க. இதை எழுதினாலே உங்களுக்கு சரியான ராஜயோகம். நீங்கள் கண்டினியூவாக ஒரு 11 நாள் எழுதுங்களேன். நான் அடிச்சே சொல்லுவேன். மினிமம் நீங்க எதிர்பார்த்த அமௌண்ட்டோட ஒரு ரூ. 1000 உங்களுக்கு கூட வந்து சேரும். நீங்க உங்களுடைய வியாபாரத்திலும், உங்களுடைய தொழில்லயும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த நம்பர் பயன்படுத்தும்போது மிகச்சரியான யோகம் வரும். மேக்ஸிமம் எனக்கு இந்த நம்பரை நீங்க அதிகமா பார்ப்பீங்க. பார்த்தாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? 8815 8815 இந்த நம்பர் விருச்சிக ராசிக்காரர்களுக்கான நம்பர். இந்த 888 நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் பார்ப்பாங்க இந்த வருஷத்துக்குள்ள. இதெல்லாம் பார்த்தாலே சக்சஸ். ரெட் கலரை பயங்கரமா பயன்படுத்துங்க. கபாலிடா நெருப்புடா எப்பயுமே விருச்சகம். விருச்சிக ராசிக்காரருக்கு இந்த விட குருவுடைய பார்வையும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற போது ஆத்மம் அதிகரிக்கும். ஸோ அந்த இதுவரைக்கும் இல்லாம நிறைய பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. டயர்டா இருந்த நிலைமையெல்லாம் மாறி இந்த தடவை அப்படியே பாசிட்டிவா இயங்க ஆரம்பிப்பீங்க. அப்ப நீங்க நிறைய ரெட் கலரை பயன்படுத்த இந்த தடவை வசீகரம் உருவாகும். உங்களை பார்த்தாலே அடுத்தவங்க வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரெட் கலர் பயன்படுத்துனீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கு. விருச்சிக ராசிக்கு எல்லாமே வெற்றியாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறோம். அனைவருக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள்.